பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாட்டுடைய டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 139 7, 8 இப்படியாய் கூறுகிறது: உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்பதாக. சர்வ வியாபகர் ஆம்னி பிரசன்ட் காட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நம்முடைய ஆண்டவர் எங்கும் நிறைந்திருப்பவர். யோனா ஆண்டவருடைய சமூகத்திற்கு மறைவாக ஓடி ஒளிந்தான். ஓடி ஒளிவதற்கு கப்பலின் அடித்தட்டை தேர்ந்தெடுத்தான். ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக அவன் ஒளிய முடியவில்லை. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. சாத்தானால் ஒரு நேரத்தில் ஒரு இடத்தில் மாத்திரம்தான் இருக்க முடியும். ஆனால் நம்முடைய ஆண்டவரால் ஒரே நேரத்தில் பூமியில் இருக்கும் எல்லா இடத்திலும் தன்னை தனித்தனியாக நபருக்கு நபர் தரிசனமாகக்கூடிய ஆற்றலை படைத்தவர். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அவர் எங்கும் நிறைந்திருப்பதால் நாம் போகும் இடமெல்லாம் அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார். எங்கும் வருகிற, எங்கும் நிறைந்திருக்கிற அவருடைய பிரசன்னம் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லுவது, அவர் நம்முடன் இங்கே இருக்கிறார், உண்மையில் இங்கே இருக்கிறார், அதே வேளையில் மற்ற பல இடங்களிலும் இருக்கிறார் என்று சொல்லலாம். ஒரு ஆசிரியர் வருகை பதிவை எடுத்து இந்த மாணவன் இருக்கிறான் என்று பதிவிடுகிறார்கள். ஏனெனில் அவனது உடல் அவனுடைய இருக்கையில் உள்ளது. அதுபோல ஆண்டவருடைய பிரசன்னம் ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. ஒரு தகப்பன் இயேசுவினிடம் வந்து, என் மகன் சாகும் முன்னே நீர் அங்கே வந்து அவனை சொஸ்தமாக்க வேண்டும் என்று கூறினான். அதற்கு இயேசு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இயேசு அந்த மகனை நேரில் சந்தித்து சொஸ்தமாக்க போகவில்லை, ஆனால் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். உடனே அந்த தகப்பன், எந்த மணி நேரத்தில் அவன் மகன் சொஸ்தமானான் என்று கேட்டான். அவன் சொஸ்தமான மணி நேரமும் இயேசு நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்ன நேரமும் ஒன்றாக இருந்தது. என்ன ஆச்சரியம் பாருங்கள்! இயேசு பல மைல் தூரத்தில் வந்த தகப்பனிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே மரண தருவாயில் இருந்த மகனை அவர் பிரசனத்தினால் நிரப்பி அவனை சொஸ்தமாக்கினார். காரணம், அவர் எங்கும் நிறைந்திருப்பவர். சர்வ வியாபி என்பது அவருடைய நாமங்களில் ஒன்று. அவர் பூலோகத்தில் இருக்கும் போதே பரலோகத்திலும் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க கர்த்தரை தான் நாம் ஆராதித்து கொண்டு வருகிறோம். சர்வ வியாபியாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இது முதற்கொண்டு இருக்கப் போகிறார். நீங்கள் எங்கு சென்றாலும் அவர் உங்களோடு வருவார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவருடைய நாமங்களில் ஒன்று இம்மானுவேல் என்பதாகும். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். சர்வ வியாபியாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும் போது நீங்கள் எங்கிருந்தாலும் அங்கே அற்புதம் இருக்கும். அதை தான் மரண தருவாயில் இருந்த அந்த மகனுக்கு செய்தார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாட்டுடைய டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீர் எங்கும் நிறைந்திருக்கிற சர்வ வியாபியாய் காணப்படுகிறீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். நீர் சமீபத்திற்கும் தேவன், தூரத்திற்கும் தேவன். உம்மால் எல்லாம் கூடும் என்று முழு நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய பிரசன்னத்தை விட்டு ஒருபோது நாங்கள் தூரம் போய் விடாதபடி காணப்பட கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை தருவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.